Hi students, good evening. Good evening all pa. Hello, hi. Happy evening Sahana. Yes, happy evening once again ma. Okay. Screen 3 tha. Sam. நான் லைவ் வந்துட்டேன் மேம். ஓகே. அந்த வீடியோ கேப்சர் டிவைஸ் மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே மேம் ஓகே. அப்படி வரலன்னா சார் கால் பண்ணிடுங்க. ஓகே மேம் ஓகே. Hi ma, sorry. Hi Monica. Yes Maha. Hi Pam. Hi Bharat. Savashakti. Hi. Yes, hello everyone. எல்லாத்துக்குமே good evening. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Yes. Okay, 1 second pa. Start பண்ணிடலாமா? Okay. Hi. Okay ma, good evening. இன்னைக்கு என்னவா? இன்னைக்கு வந்து 12th மேக்ஸ் தான். 12th மேக்ஸ்ல சாப்டர் 4 பார்த்துடலாம். இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ யாரெல்லாம் வந்து ட்ரிக்னோமெட்ரியில ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? ஸோ எத்தனை பேர் வந்து எனக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு எல்லாமே தெரியும், அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் தெரியும், ஐடென்டிட்டிஸ் தெரியும், எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ ட்ரிக்னோமெட்ரியில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து ஈஸியாக தான் இருக்கும். எஸ் ஓகே. ஸோ எத்தனை பேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? எஸ் சஹனா, ஐ நோ. ஸோ வாட் அபவுட் தி ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்? 10th எப்போவா? 10th வந்து நேற்று தானே பார்த்துருந்தோம். இனி வந்து 10th நெக்ஸ்ட் வீக் இருக்கும். சரியா? ஓகே. ஓகேங்களா? எஸ்மா 10th ஹரி 10th கிளாஸ் இன்னைக்கு இல்லப்பா, இன்னைக்கு வந்து 12th கிளாஸ். ஓகேவா? எஸ், இன்னைக்கு வந்து 12th கிளாஸ், நாளைக்கு வந்து காமன் லைவ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ் ஃபைன். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ட்ரிக்னோமெட்ரியிலேருந்து அதோட இன்வெர்ஸ் தானே வந்து பார்க்குறோம். ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமைனா என்ன, ரேஞ்ச்னா என்ன, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. அதே க்ரைட்டீரியாவை நம்ம இங்கேயும் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் இருக்கிற சைன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அதோட ரேஞ்ச் என்ன, அதோட டொமைன் என்ன, அதே மாதிரி காஸ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன், டான் இன்வெர்ஸ், கொசிகண்ட் இன்வெர்ஸ், சீகண்ட் இன்வெர்ஸ், காட் இன்வெர்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு இங்கே ரேஞ்ச் இருக்கும், டொமைன் இருக்கும், இது எல்லாத்தையும் கண்டுபிடிப்பீங்க. ஸோ மெயினாக இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னா, ஸோ பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? பிரின்சிபல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப். ஓகேவா? ஸோ ஒரு சில டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூவ் தட் அப்படின்னு கொடுப்பாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டொமைன் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. சரிங்களா? ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சம் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி ப்ரூவ் தட் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ஸோ ப்ரூவ் தட் வந்துட்டு அதிகமாலாம் வந்து இருக்காது. ஓகேவா? ஓகேவா? எஸ், 10th மேக்ஸ் கிளாஸ் இன்னைக்கு இல்லப்பா. டொமைன் உங்களுக்கு தெரியுமா? அந்த டொமைன் வேற, இந்த டொமைன் வேற. செட்ஸ்ல இருக்கிற டொமைன் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? ஸோ 12 ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு எல்லாம் சிமிலரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க அதில் இருக்கிற ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிளியரா இருக்கும், இல்லைன்னா கிளியரா தெரியாது. அதையும் வந்து நான் கிளியரா சொல்லிட்டேன். சரியா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 4.1ல ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ தான் சொன்னேன்ல, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. யா எஸ் சஹனா, ஆல்வேஸ் ரெடி. எஸ் சிவசக்தி, குட். ஓகே, ஸோ டன்மா. ஸோ நியூவாக லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, எஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைன் இன்வெர்ஸ், அதாவது வந்துட்டு உங்களுக்கு புக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைன் எடுத்திருப்பாங்க, காஸ், அப்புறம் டான் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி லைன் பை லைன் வந்து வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? காமன் லைவ்லையா நமக்கு வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து இருக்கும்ல, அந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. சரியா மகா? ஓகேமா. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் செகண்ட். எஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் ரேடியன் அண்ட் டிகிரியில கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியன்னா எப்படி எடுப்பீங்க, டிகிரினா எப்படி எடுப்பீங்க?
ஸோ டிகிரி ஆல்வேஸ் நமக்கு தெரியும்ல. ஸோ ரேடியனா எந்த மாதிரி எடுப்பீங்கப்பா? ட்ரிக்னாமெட்ரிலேயே ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கன்வெர்ட் இன்டூ டிகிரி, கன்வெர்ட் இன்டூ ரேடியன் அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. கரெக்டா? ஆமாவா? எஸ். ஸோ இப்போ ரேடியனுக்கு நம்ம ரேடியன்லேருந்து டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ வச்சிருப்போம். இதே வந்து டிகிரிக்கு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ வச்சிருப்போம். கரெக்டா? பை வேல்யூல வரும் இல்லையா? ஸோ பை வேல்யூல வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரேடியன் எடுப்போம். அதே டிகிரினா நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த டிகிரி ஃபார்மேட்ல எடுப்போம். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் டிகிரிலையும் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டூ பை டிவைடட் பை 180 வந்துட்டு ஸோ எதுக்கு நமக்கு டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது, ஆமாவா, டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது பை பை 180 சொல்லி நீங்கள் எடுப்பீங்க. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணணும், சாரி டிகிரிலேருந்து ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா ஸோ எதில் வந்து மாற்றி எழுதுவீங்க? ஸோ டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது பை பை 180. அதே இன்வர்ஸில் நீங்கள் வந்துடும் சரிங்களா? ரேடியன்லேருந்து டிகிரிக்கு மாற்றுறீங்க அப்படின்னா ஸோ அதுலேயே வந்து இன்வர்ஸ் போட்டுருவீங்க. பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸாமா? ஸோ ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா? அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரிப்பா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஜஸ்ட் அசம்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எடுப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸோ இது வந்து ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி வேல்யூ எடுக்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக நான் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு சைன் ஒய் ஈக்குவல் டு -1/2 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? எஸ். 0 டிகிரி, 30, 45, 60, 90. ஸோ அந்த டேபிள்ஸ் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? யா, ஓகே கவி, பை, டேக் கேர். ஸோ எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ அப்போ நமக்கு சைன் ஃபங்க்ஷன்ல எந்த டிகிரியில -1/2 கிடைக்கும்? எந்த டிகிரி ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது நமக்கு -1/2 கிடைக்கும்ப்பா. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் ரேஞ்ச் எழுதணும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் சைன் இன்வர்ஸ் வந்துட்டு எடுத்து எழுதி வைக்கணும் சரிங்களா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1/2லேருந்து சாரி -π/2லேருந்து π/2 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ த ஒய் வேல்யூ பிலாங்ஸ் டு திஸ். ஓகே. எஸ்ன்னு சொல்கிறீங்களே தவிர என்ன டிகிரின்னு சொல்ல மாட்டேறீங்களே. ஹாய் விபாஷ், குட் ஈவினிங். எஸ் கார்த்திகேயன், ஹாய். Darshini, hi ma. -30, are you sure? Raghavan, sure -30 -5/6 5/6 வருமா 30 வருமா? மண்டே மேக்ஸ் எக்ஸாமா? பிரித்திகா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? கான்ஜுகேட் பரத், கான்ஜுகேட் தான் அப்படி எடுப்போம். -30 டிகிரி -30 டிகிரி வருமா, π/6 வருமா, -π/6 வருமா? எனிதிங்கா? எல்லாத்துக்கும் நான் பேசுறது கேக்குதா? எஸ், கேன் யூ ஆல் ஹியர் மீ? யா, சேம் தான் இல்லையா? ஓகே. எஸ், அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னாலே எனக்கு சந்தோஷம் தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட ஒய் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா π/6 அண்ட் -30 டிகிரி. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேடியன்லேயே கேட்டிருக்காங்க, டிகிரிலேயே கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ -π/6னால ஒன்று தான், -30 டிகிரினால ஒன்று தான் சரியா? ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஆன்சர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியனில் இருக்காங்க, இவங்க வந்து டிகிரியில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ டிகிரியில் ஒரு ஆன்சரும் ரேடியனில் ஒரு ஆன்சரும் அதை வச்சுருக்கோம். ஆமா தானே? ஓகேவா? எஸ், கிளியர். ஸோ அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரேஞ்சு, டொமைன் இதெல்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி தான். ஓகே பிரித்திகா, ஓகே ஓகே. எஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ வித்தின் எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு 1 மினிட்ல நீங்கள்லாம் வந்து சால்வ் பண்ணிடுவீங்க ஐ திங்க். ஓகேவா? ஸோ உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ். ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கப்பா? எஸ், இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சைன் இன்வர்ஸ் ஆஃப், ஸோ அதே மாதிரி தான். எஸ், அதே தான். இப்போ படிக்கிறதுக்கான ஸ்டார்ட் பண்ணணும் கார்த்திகேயன். ஓகேவா? ஓகே. எஸ் ஆதித்யா, ஓகே டன். ஹாய் ஷண்மதி, ஐ எம் குட். வாட் அபவுட் யூ பா? எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சைன் இன்வர்ஸோட நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ இட் இஸ்
minus pi by 2, pi by 2 அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா sin inverse of 1 divided by root 2 கொடுத்திருக்காங்களா, which is equal to y ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? அப்ப நமக்கு வந்துட்டு sin y equal to 1 divided by root 2 அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. ஆமாவா? எஸ். ஸோ அப்ப இந்த வேல்யூ நமக்கு என்னன்னு வரும்பா? ஸோ y வேல்யூ இங்க என்னன்னு வருவாங்க? ஸோ y equal to, so what is answer? Yes, Raghavan and 11th midterm எப்படி இருக்கா? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே சொல்லணும். எஸ் ராகவன், ஓகே ஓகே டன். அண்ட் ஒன் மோர் ஸ்டூடெண்ட், ஐ டோன்ட் நோ யுவர் நேம், ஸோ ப்ளீஸ் 4.5 பார்க்கலாம். இப்போ தானே பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம், ஒவ்வொன்றா தானே போக முடியும், எப்படி எல்லாமே வந்து பண்ண முடியும்? சென்டம் கன்ஃபார்ம் படிக்கணும் அதுக்கு கரெக்டா. சரியா? ஓகேவா? ஸோ y ஈக்குவல் டு pi by 4 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? sin inverse of sin of pi by 3 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ sin inverse of sin of pi by minus pi by 3 கொடுத்திருக்காங்க. சோ இதுல நீங்க ஆன்சர் டைரக்டாவே எழுதிரலாம். எப்படி எழுதுவீங்க? வெரி லோ மார்க்கா? ஏன் வெரி லோ மார்க்? படிக்கலையா? நாளைக்கு லைவ் இருக்கு. ஈஸியா இருக்குமானா? ஈஸியா தான் இருக்கும். ஓகே, படிங்க. எஸ், கேன்சல் ஆயிடும் இல்லையா? ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இன்வர்ஸும் சைனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிரும். சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் வேல்யூ வந்து minus pi by 3. ஸோ ஆல்வேஸ் யூ ஹாவ் டு நோட்டீஸ் அ வேல்யூ. இது வந்துட்டு இட் இஸ் பிலாங்ஸ் டு minus pi by 2, pi by 2ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க பாட்டுக்கு டைரக்டா கேன்சல் பண்ணி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கே இதுதான் ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரேஞ்சை தாண்டி நீங்க போனீங்க அப்படின்னா ஓகே ஷான்மதி, ஓகே ஈஸியாக தான் இருக்கும். டோன்ட் வரி அபவுட் இட். எஸ், 10th தான் நாளைக்கு 10th லைவா? நாளைக்கு காமன் லைவ் தான் இருக்கும். சரியா? ஓகேவா? அப்போ இந்த pi by 3 வந்து இந்த டேர்முக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5 pi divided by 6 கொடுத்துருக்காங்க. எல்லாமே 2 ஸ்டெப்ஸ்ல ஆன்சர் வந்துருச்சு. ஏன்னா இது எல்லாமே 2 இல்லைன்னு 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. சரியா? 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ சால்வ் பண்ணல. 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த செஷன்லேயே முடிஞ்ச அளவுக்கு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஃபோக்கஸ் ஆன் 2 and 3 மார்க்ஸ். ஏன் அப்படின்னா எல்லாருமே 5 மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணி 2 and 3 மார்க்ஸ்ல மார்க்ஸ் போயிருது. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ அதனால வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சரியாப்பா? ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 pi by 6ன்னு சொல்லியிருக்கு. இவங்க இந்த ரேஞ்சுக்குள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒய் பிலாங்ஸ் டு minus pi by 2, pi by 2 இந்த ரேஞ்சுக்குள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எஸ், சே எஸ் ஆர் நோ. வருமா வராதா? வருமா? நோ இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 5 into 180 பண்ணிட்டு ஸோ டிவைடட் பை வந்து 6 வந்து பண்ணி பாருங்க. அப்போ வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச்குள்ள வராது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ரேஞ்ச்குள்ளே இது வராது. அப்போ என்ன பண்ணலாம்? எஸ். ஸோ ஹவு டிட் யூ ஃபைண்ட் த வேல்யூ? என்ன பண்ணலாம்ப்பா? Yeah, it is 150 degree. That is 180 divided by 6 பண்ணும்போது you get the value 30 degree, right? So 30 into 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா 150. அப்ப கண்டிப்பா இந்த ரேஞ்சுக்குள்ள வராது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த 5 pi divided by 6 எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க? there is a formula, no? ஃபார்முலா இருக்கு நமக்கு. எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க? யா, ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். கரெக்டா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 pi by 6 நம்ம எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா லைக் பிஸ்னஸ் மேக்ஸ் புக்கில் உங்களுக்கு அந்த ஃபார்முலா இது இருக்கு ஆக்சுவலி. யா, திஸ் ஒன்.
ஓகேவா? இந்த டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மேக்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் பிடிஎஃப்ல இருந்து எடுத்துக்கலாம். இல்லை அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இந்த டேபிள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை இப்போ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை பிடிஎஃப்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். சரியா? பிஸ்னஸ் மேக்ஸ் 11th பிஸ்னஸ் மேக்ஸில் பேஜ் நம்பர் 79 இருக்குது. சரியா? 79, எஸ் 79 இருக்குது. I think 79 or 80, 79, sure. 11th business max bookல. சரியா? இதை வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அட்டனன்ஸ் மட்டும் சொல்லிருங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, எஸ்மா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபார்மேட்லேருந்து தான் நம்ம வந்து எடுத்து எழுத போகிறோம். ஏன்னா இந்த ஃபார்ம்லாலாம் தெரிஞ்சது அப்படின்னா தான் நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து எழுத தெரியும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பை மைனஸ் பை பை 6ன்னு எடுத்துக்கிறேன். எஸ் சிவசக்தி, யூஆர் ரைட். பை மைனஸ் பை பை 6 இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கெட்ட வேல்யூ 5 பை பை 6. ஓகேவா? 11th லைவா? நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே இருக்கு. ஓகே, அப்போ இங்கே என்ன ஆகும்? நமக்கு இந்த வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? சைன் ஆஃப் பை மைனஸ் பை பை 6 எப்படி எழுதுவீங்கப்பா? எஸ், எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? ஸோ சைன் ஆஃப் பை மைனஸ் தீட்டா இட் பிகம் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதலாம். சரியா? அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வேல்யூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் பை பை 6 அப்படின்னு சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ என்ன ஆகும்? சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பை 6 மட்டும் இருக்கும். அப்போ இந்த வேல்யூ வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அப்படியே எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிடாதீங்க. ஸோ இது வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? ஸோ பை பை 6 அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரின்சிபல் வேல்யூ. புரிஞ்சுதா? ஓகேவா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ். ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த டொமைன் ஆஃப். ஸோ டொமைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. கரெக்டாக ஃபைண்ட் த டொமைன் ஆஃப், ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப், ஸோ 1/2 மைனஸ் காஸ் எக்ஸ் லைக் தட் அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் வந்து வந்திருக்கும். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? ஸோ 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ த வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின், ரைட்? ஓகே, ஸோ அது எப்படி வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ரேஞ்ச் எழுதுவீங்க. இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுவீங்க. அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணி தான் நீங்க இந்த டேர்ம்ஸ் வந்து எடுப்பீங்க. கரெக்டா? சோ 10th லைவ் இன்னைக்கு இல்லமா, 10th லைவ் கிடையாது, இன்னைக்கு 12th லைவ். சரியா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சைனோட ரேஞ்ச் நமக்கு தெரியணும். சோ வாட் இஸ் a range? That is a domain. domain வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து domain தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இல்லையா? So today's topic is 12th max inverse trigonometric functions 2 and 3 marks. Okay? சரியா? 2 and 3 mark questions தான் பார்க்க போறோம். ஸோ டக்குன்னு ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் வந்து சால்வ் பண்ண போறோம். சரியா? ஸோ அதுக்கு நீங்க ஒழுங்கா கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா the minimum number of questions only we going to solve. 10th வந்திருக்கா? என்னது 10th வந்திருக்கு? 10th டொமைன் வந்திருக்கா? அந்த டொமைன் வேறமா? அதெல்லாம் தாண்டி 11th ஒரு டொமைன் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் 12th ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்ப்பீங்க. ஸோ 10th 9th இதுலலாம் பார்க்குறது எல்லாமே சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஒன்லி. நோ. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு சைனோட டொமைன் சொல்லுங்கப்பா. எஸ், எனிவன் நோ த ஆன்சர்? சைனோட டொமைன், டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யாருக்கா தெரியுமா? எஸ், எனிவன்? That is range. ராகவன், அது வந்து range. domain தெரியுமா? That is for tan inverse of function. Minus infinity to plus infinity, that is for tan inverse of function. 9th வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வரும், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வரும், எல்லாத்துலேயும் வரும். யா, குட். எஸ், what's her name? Batra and Speed Max.
ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1லேருந்து +1 வரைக்கும். ஸோ இவங்களோட டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 to +1 வரைக்கும் இருக்கும். சரியா? அப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படி எடுத்து எழுதுவீங்கப்பா? இந்த ஃபங்க்ஷன் எப்படி எடுத்து எழுதுவீங்க? நமக்கு வந்துட்டு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் மட்டும் எழுதுனா போதும். ஸோ சைனு டேன் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுத வேணாம். சரிங்களா? நான் தெரியும், நான்லாம் ப்ரீகேஜிலேயே படிச்சிருக்கேன் டொமைன்லாம், தெரியுமா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து -1லேருந்து +1 வரைக்கும் எடுக்கலாம். சரியா? ஸோ -1 <= 2 - 3x² <= 1. சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் வந்து எடுத்து எழுத போறீங்க. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? 2 அவுட் சைடில் கொண்டு வருவீங்களா? ஸோ அவுட் சைடில் கொண்டு வரும்போது என்ன ஆகும்? -2 மாறிடும். கரெக்டா? ஸோ -3x² <= 1 - 2 அப்படின்னு ஆகும். அப்போ இது என்ன ஆகும்? -3 <= and here becomes -3x² <= -1 அப்படிங்கிற டேர்ம் வந்து இருக்கு. கரெக்டா? அப்படிங்கிற டேர்ம் நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ அகைன் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த இடத்துல 3 இருக்கு இல்லையா? x² கூட 3 இருக்காங்கல்ல, அவங்கள வெளியே எடுத்துட்டு வாங்க. ஸோ அப்போ அவங்கள வெளியே எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்? -3 divided by -3 <= x² <= -1 / -3 அப்படின்னு ஆகும். இப்போ இந்த இடத்துல மைனஸோட நீங்க வெளியே வேல்யூ எடுக்கிறீங்க தெரியுமா? அப்படி எடுக்கும் போது ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்இக்வாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா 1 > ஏன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் பாசிட்டிவ், ரைட்? அப்போ பாசிட்டிவ்ல வரும்போது அந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 1 is greater than or equal to x² greater than or equal to 1/3. Now it is clear? Yes? ஓகேவா? ஏன்னா அந்த ரேஞ்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1லேருந்து +1 வரைக்கும் தான் இருக்கு. சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ சுஜிதா. ஓகேவா? எஸ். now it is clear? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து x² இருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ அதை வெளியே வேல்யூ நீங்கள் எடுக்கணும். ஸோ ஸ்கொயரை நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க. ஸோ வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 1² it is also 1². நோ. ஸோ greater than or equal to x அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு greater than or equal to 1/√3 வரும். இதோட நிறுத்தக்கூடாது. ஏன்னா ஸ்கொயர்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே பாசிட்டிவ் வேல்யூம் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூம் இருக்கும். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா மாடுலஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின், அதுக்காக தான் இவ்வளோ டைம் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும்? 1/√3 <= மாடுலஸ் x <= 1 அப்படிங்கிற கண்டிஷன் வரும். சரியா? அப்போ இங்கே வந்து என்ன ஆகும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் டேர்ம் இருக்குது. அப்போ த x value becomes -1, -1/√3 யூனியன் 1/√3, 1. புரிஞ்சுதா? This is your final answer. ஓகேவா? There is a condition for that. That is a <= modulus x <= b means so it becomes x belongs to minus a minus b, minus a union a, b. ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே சால்வ் பண்ணிக்கலாம். a வேல்யூ எது, b வேல்யூ எதுன்னு எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா it will be clear. Okay, Papa. Yes. Shall we move on to the next question? Next, Papa Ma. Okay. So the next வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், the value of அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஓகே. இன்னும் ஃபாஸ்டா சொல்லணுமா? நான் அப்படி சால்வ் பண்ணிட்டு போவா? எனக்கு பிரச்சனை இல்லை, சால்வ் பண்ணிட்டு போயிட்டுமா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ரேஞ்ச் என்னவா இருக்கும்? -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். தட் இஸ் அ டொமைன். ஓகே. ஸோ அதோட ரேஞ்ச் என்ன இருக்கும்? π/2 -π/2, π/2 அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? ஸோ the y = sin x அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம எடுப்போம். கரெக்டா? sin x. இப்போ இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin of இந்த 2π/3 வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நாட் ஈக்குவலா இருக்கும். சரியா? 2π/3 வந்து பாத்தீங்க அப்படின்னா which is not belongs to -π/2, π/2 இருக்கும். அப்ப இது எப்படி எடுத்து எழுதுவீங்க? 2π/3 ஐ எப்படி எடுத்து எழுதுவீங்கப்பா? yes, π - π/3 எடுத்து எழுதலாமா? so it becomes sin inverse of sin of π/3. ஓகேவா?
So sin get cancelled. So the answer is pi by 3. Okay வா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது தெரிஞ்ச வரைக்கும். தெரில அப்படின்னா இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு அட்டெண்ட் த கிளாஸ்னா யூ கேன் ஸ்டே ஹியர். அதர்வைஸ் யூ கேன் லீவ் த கிளாஸ். நோ இஷ்யூஸ். தர்ஷன், you can attend the class when I going to take the difficult questions. Okay? So first we will solve 2 or 3 mark questions. Okay va? Serious ah per marandutta. Veda. Yes, Veda. So Vedu, right. So Vedu வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 10th class வந்து next week இருக்கு, நீங்க join பண்ணிக்கோங்க. சரியா? Okay va? Yes, okay, done. So இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா pi by 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5 pi by 4. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ த சேம் சிமிலர் அதே ஃபார்மேட்ல தான் நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க. ஈஸி தானே, ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கப்பா. நெக்ஸ்ட் வீக் எப்போவா? மண்டே. ஓகே, மண்டே கிளாஸ் இருக்கும். So the answer சொல்லுங்க பார்க்கலாம். sin inverse of sin of 5 pi by 4. So 5 pi by 4 நீங்க சேஞ்ச் பண்ணி எழுதணும். So அதை சேஞ்ச் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா you get the value. என்ன ஆன்சர்? Yeah, good. Okay, Vedu. Okay, bye. Take care. Yes, Raghavan and Speed Max. What's your name? Okay. Yes, ma. So the answer is minus pi by 4. ஏன்னா அந்த 5 pi by 4 வந்துட்டு நீங்க எப்படி எழுதுவீங்க? It is minus 5 pi by 4 சொல்லி எடுத்து எழுதுவீங்க. கரெக்டா? ஆமாவா? yeah, no. It is a plus சொல்லி வரும். ஓகேவா? pi plus pi by 4. Okay? Done? Okay. So the next one the பாத்தீங்க அப்படின்னா find the domain of the following. f of x is equal to sin inverse of this term. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு yes. Okay, so இங்க வந்துட்டு it is plus only. Okay, so இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமைன் நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்க. So already வந்து sin inverse of ஓட டொமைன் வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம்ப்பா. it is -1 to +1 இல்லையா? அப்போ இந்த ஃபங்க்ஷனை மட்டும், இந்த உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை மட்டும் நீங்க எடுத்து எழுதுவீங்க. அப்போ நமக்கு என்னென்ன கிடைக்கும்ப்பா? So -1 less than or equal to x square plus 1 divided by 2x which is less than or equal to 1 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற அந்த குட்டி வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். தட் இஸ் -1 less than or equal to x square plus 1 divided by 2x அப்படிங்கிற வேல்யூ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த இடத்துல ஒரு சில சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவீங்க. எதுக்காக அப்படின்னா இதோட நமக்கு வந்து டொமைன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. சரிங்களா? ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நமக்கு நியூமரேட்டர்லி எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, டினாமினேட்டர்லி எக்ஸ்ன்னு சொல்லி இருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் -1 அதாவது +1 வந்துட்டு ரெண்டு பக்கமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு +1 நான் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? -1 + 1 less than or equal to x square plus 1 divided by 2x and which is +1ன்னு சொல்லி வருது. சரியா? இப்போ அகைன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களை நீங்கள் எல்சிஎம் எடுத்து எழுதணும். இந்த டேர்ம் என்ன ஆகும்? 0 ஆயிரும். இட் பிகம் 0. ஸோ 0 less than or equal to x square plus 1 plus 2x divided by 2x. அப்போ இந்த 2x ஆப்போசிட் சைடில் போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஆப்போசிட் சைடில் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்பா? ஹாய் ருத்ரா, குட் ஈவினிங். இட் இஸ் ஆல்சோ 0 நோ. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் அகைன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னா x plus 1 the whole square. சரியா? x plus 1 the whole square divided by 2x அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ 0 less than or equal to x plus 1 the whole square divided by 2x அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கணும்? கிரேட்டர் தேன் 0வா இருக்கணும். மஸ்ட் ஹாவ் x is greater than 0. x is greater than 0. அப்போ என்ன ஆகும் நமக்கு இங்கே வேல்யூ? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? x is equal to -1 and x is greater than 0ன்னு ஆகுமா?
ஆகுமா? x plus 1 the whole square நீங்கள் வந்துட்டு simplify பண்ணீங்க அப்படின்னா what is the value? x is equal to minus 1 கிடைக்குமா? ஆமாவா இல்லையா? ஓகே எஸ். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அகைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுக்கலாம். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2x அண்ட் விச் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி நமக்கு ஒரு வேல்யூ இருந்தாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ இவங்களையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா -1 இது கூட ஆட் பண்ணுங்கள். -1 இது கூட ஆட் பண்ணுங்கள். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் plus 1 divided by 2x minus 1 less than or equal to 1 minus 1. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும்? x square plus 1 minus 2x சரிங்களா? minus 2x divided by 2x which is less than or equal to 0 அப்படின்னு சொல்லி ஆயிரும். இப்போ இதில் இருக்கிற நியூமரேட்டர் டேர்ம் பாருங்க. x minus 1 the whole square divided by 2x which is less than or equal to 0. ஓகேவா? இதில் வந்து ஸ்கொயர்னு இருக்கிறனால அந்த வேல்யூ எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். தட் இஸ் x minus 1 the whole square is always positive. ஓகேவா? ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஏன்னா மைனஸில் வந்தாலும் அது வந்து என்ன ஆகும்? கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவில் தான் வரும். ஏன்னா எக்ஸ் மைனஸ் என்ன வேல்யூவாக வேணாலும் இருக்கட்டும், அது ஹோல் ஸ்கொயராக இருக்கிறனால அந்த வேல்யூ எப்போவுமே பாசிட்டிவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா மஸ்ட் ஹாவ் எக்ஸ் இஸ் லெஸ் than 0. ஸோ இன் திஸ் டேர்ம் வி மஸ்ட் ஹாவ் x is less than 0. x is less than 0. சரியா? அப்போ என்ன ஆகும்? நமக்கு இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா so the whole thing less than 0. அப்போ இதிலிருந்து x is equal to 1 and x is less than 0 அப்படின்னு சொல்லி ஆயிரும். which is equation number 3. Are you clear with this ma? புரிஞ்சுதா? fourth chapter பா. ஓகேவா? அப்போ இதில் நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைச்சது? -1ன்னு கிடைச்சது, 1ன்னு கிடைச்சது இல்லையா? அப்போ இதோட டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டொமைன் வந்துட்டு -1 and 1. ஓகேவா? -1 1 அவ்வளோதான். இட் இஸ் கிளியர்? ஓகே டன்னா? இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா? Do you have any other doubts? Yeah? Okay. So the next question, find the domain of the following. G of x is equal to 2 sin inverse of 2x minus 1 minus pi by 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் த சொல்யூஷன் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வி நோ தட் -1 to 1 தான் வந்துட்டு நம்மளோட டொமைன். கரெக்டாக? -1 to 1. ஸோ யூ கேன் டைரக்ட்லி டேக் இட் அஸ் -1 less than or equal to 2x minus 1. நீங்கள் வெறும் இந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் வந்து எடுக்க போறீங்க. இந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் வந்து எடுக்க போறீங்க. சரியா? ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இது என்ன ஆகும்? லெஸ் than or equal to 1ன்னு சொல்லி வருமா? இப்போ இதில் இருக்கிற -1 வெளியே எடுத்துட்டு வாங்க. சரிங்களா? -1 வெளியே எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் +1 ரைட்? ஸோ 2x less than or equal to 1 plus 1. அப்போ இது என்ன ஆகும்? 0ன்னு ஆயிரும். less than or equal to 2x less than or equal to 2 அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணுவீங்க? 2 வெளியே எடுத்துட்டு வருவீங்களா? ஸோ 2 வெளியே எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ the value becomes 0 less than or equal to x less than or equal to 1ன்னு சொல்லி ஆயிரும். எஸ். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசோடது வந்துட்டு உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து சேமாக இருக்கும். பட் டொமைன் மட்டும் வந்து டிஃபர் ஆகும். அதை நான் சொல்கிறேன். காஸ் ஃபங்க்ஷன் வந்து சால்வ் பண்ணும்போது நான் சொல்கிறேன், டேன் ஃபங்க்ஷன் சால்வ் பண்ணும்போது டேனோடதும் சொல்கிறேன். சரியா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷினோட சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். நம்மளோட 0 less than or equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அவ்வளோதான். எஸ். இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னா இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கணும். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா அவ்வளோதான், மிஸ்டேக் தான். சரியா? ஸோ இதோட டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 1. ஓகேவாம்மா? எஸ். 0 1. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட டொமைனும் ரேஞ்சும் தெரியணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக எழுதி கொடுக்குறேன். நோட் பண்ணிக்கிறீங்களா? எழுதவா? எஸ். ஸோ சைனோடதும் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் என்ன காசோடது இது எல்லாத்தையுமே நான் எழுதுறேன். நோட் பண்ணிக்கிறீங்களா?
ஓகேவா? ஸோ த சைன் இன்வர்ஸோட டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 + 1 சரியா? அதே மாதிரி காஸ் இன்வர்ஸோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 + 1. இதில் வந்து ரேஞ்ச் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாறும் சரிங்களா? ரேஞ்ச் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மாறும். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to π வரைக்கும் வரும். 0 to π வரைக்கும் வரும் சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா tan. ஸோ டேன்ல வந்துட்டு டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி எனி ரியல் நம்பர், எந்த ரியல் நம்பர் வேணாலும் இருக்கலாம் சரியா? ஸோ இட் கேன் பி எனி ரியல் நம்பர். பட் இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஓப்பன் இன்டர்வல், ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஸோ -π/2, π/2. ஓகேவா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொசீகண்ட். ஸோ கொசீகண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரியல் நம்பர்ஸ் எல்லாமே வரும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 1 மட்டும் வராது சரிங்களா? -1 1 மட்டும் வராது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -π/2, π/2. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ங்கிற எலமெண்ட் மட்டும் நமக்கு வராது, 0ங்கிற எலமெண்ட் மட்டும் வராது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் சீக்கண்ட்டும் கொசிகண்ட்டும் மட்டும்தான் நமக்கு இப்படி இருக்கும் சரியா? ஸோ த ரிமைனிங் டேர்ம்ஸ் ஆர் சேம். ஓகே, இது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்னது? காட். ஸோ காட் இன்வெர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு ரியல் நம்பர் மட்டும் வரும். அண்ட் இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to π. ஓகேவா? ஹாய் சொல்லுங்க. ஓகேவாமா? புரிஞ்சுதா? அண்ட் ராகவன் நோட் பண்ணிட்டீங்களா? ராகவன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் என்ன ஹெட்டிங்னே எழுதலையா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமைன்பா. ஸோ தீஸ் ஆர் டொமைன் அண்ட் தீஸ் ஆர் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி யூ கேன் டூ. கான் டூன்னு மட்டும் சொல்லாதீங்க ஓகேவா? டெஃபினெட்லி யூ கேன் டூ. ஏன் 0 to π? ஏய், ஏன் 0 to πனா இட் இஸ் அ டிஃபால்ட். இதுக்கு ப்ரூஃப்லாம் நான் வந்து பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 ஹார்ஸ்க்கு மேலே போகும் சரியா? இதுக்கு ப்ரூஃப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்கள் புக்லேயே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா? இதோட ரேஞ்ச், அந்த காட்டோட ரேஞ்ச் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இட் பிகம்ஸ் ஈஸி. ஓகேவா? ஸோ இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கப்பா, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரியா? ஸோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சைன் இன்வர்ஸ் ஆஃப். ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5π/9, காஸ் ஆஃப் π/9 கொடுத்துருக்காங்க, அண்ட் காஸ் ஆஃப் 5π/9, சைன் ஆஃப் π/9 சொல்லியிருக்கேன். இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது, சொல்லுங்கள். ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம 11th சாப்டர்லாம் வந்து படிச்சிருப்போம். இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின் ஈஸி தான். ஸோ இந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், எனி ஒன்? சொல்லுங்க, என்ன ஃபார்முலா அது? வள்ளி மயிலா? ஓகே, சைன் ஆஃப் a plus b. சைன் ஆஃப் a plus b தானா? ஷோரா? ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்கு? சைன் a காஸ் b, காஸ் a சைன் பின்னு இருக்காங்க. அவங்களோட ஃபார்முலா என்ன? சைன் ஆஃப் a plus b, சைன் ஆஃப் a plus b. ஸோ எஸ் ருத்ரன், குட்மா ருத்ரா. ஓகே ருத்ரா, எஸ். ஸோ இப்போ இது என்ன ஆகும்? அப்போ சைன் ஆஃப் இந்த இடத்துல ஏ இருக்கிற இடத்துல 5π/9 அண்ட் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா π/9. ஸோ இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாமா? 5π/9 + π/9 அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப், சாரி, எஸ். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவீங்க? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் த வேல்யூ 6π/9 சொல்லி வருமா? ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் இதை ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் த வேல்யூ 2π/3. ஸோ இப்போ நம்ம சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -π/2லேருந்து π/2 வரைக்கும் தான் இருக்குது. அப்போது இந்த 2π/3 வந்துட்டு விச் இஸ் நாட் பிலாங்ஸ் டு -π/2
கமா பை பை 2. அப்போ என்ன பண்ணலாம், எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க? ஹாய் தன்வந்த், குட் ஈவினிங். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்கப்பா? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க? ஸோ 2 பை பை 3 நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஏன் கேன்சல் ஆகாம? கேன்சல் ஆகும். கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், கேன்சல் ஆகும். இப்போ ரேடியனுக்கு டிகிரிக்கெல்லாம் மாற்றும் போது கேன்சல் பண்ணுறது இல்லையா? சேம் இஸ் லைக் தட். ஓகே, பை மைனஸ் பை பை 3 இல்லையா? பை மைனஸ் பை பை 3. அப்போ இட் பிகம்ஸ் sin inverse of sin of pi by 3, right? Okay, அப்போ இது என்ன ஆகும் நமக்கு? So sin inverse of sin வந்து get cancel. So the remaining pi by 3. So pi by 3 is your final answer. ஏன்னா pi by 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேஞ்ச்குள்ளே இருக்கு. ஸோ அதனால நீங்கள் pi by 3 ஃபைனல் ஆன்சரை எடுத்துக்கலாம். ஓகேவாப்பா, கிளியரா புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? கஷ்டம். So the next question பார்க்கலாமா? Yeah, okay Rutra. So the next வந்து பாத்தீங்க அப்படின்னா find the domain of cos inverse of 2 plus sin x divided by 3. So இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா sin ஓடது பார்த்தோம், கரெக்டா? sin ஓடது பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா cos function ஓடது நம்ம வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? So cos function ஓட ரேஞ்ச் என்ன? cos function ஓட ரேஞ்ச் அண்ட் டொமைன் என்னப்பா? ரேஞ்ச் அண்ட் டொமைன் என்ன? இப்பதானே டிஸ்கஸ் பண்ணோம். cos function ஓட ரேஞ்ச் அண்ட் டொமைன் என்ன? ஸோ டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 1. ஓகே, ஸோ வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to π இல்லையா? 0 to πன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துப்போமா? இந்த ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ -1 ≤ 2 plus sin x divided by 3 ≤ 1 அப்படின்னு சொல்லி இருக்கு, சரியா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மட்டும் ஆப்போசிட் சைடில் கொண்டு போங்க. ஒவ்வொரு வேல்யூவா நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணி எடுப்போமா? அப்போ இங்கே என்ன ஆகும், -3 ≤ 2 plus sin x ≤ 3ன்னு சொல்லி இருக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த 2 வெளியே எடுத்துட்டு போவீங்க, கரெக்டா? ஸோ +2 வந்து வெளியே எடுத்துட்டு போகும்போது இட் பிகம்ஸ் -2. ஸோ -3 and -2 ≤ sin x ≤ 3 - 2, ரைட்? ஓகேவா? 3 - 2ன்னு இருக்கா? அப்போ இந்த டேர்ம் நமக்கு என்ன ஆகும், -5 ≤ sin x ≤ 1ன்னு சொல்லி இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி we know that the value, right? ஸோ நமக்கு வந்துட்டு நம்மளோட சைனோட ரேஞ்ச் வந்து தெரியும், கரெக்டா? சைனோட ரேஞ்ச் என்ன, -1லேருந்து +1 வரைக்கும் தான் தெரியும், கரெக்டுங்களா? அப்போ இந்த டேர்ம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இட் பிகம்ஸ் -1 ≤ sin x ≤ 1ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகும், சரியா? நமக்கு ஆல்ரெடி வந்து இதோட ரேஞ்ச் தெரியும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேர்ம் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு -1 ≤ sin x ≤ 1 வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனோட ஃபங்க்ஷன் நீங்கள் இன்க்ளூட் பண்ண போறீங்க, சைனோட ஃபங்க்ஷனை. ஏன்னா இந்த இடத்துல ரேஞ்ச் வந்துட்டு நம்மளா, அதாவது வந்து டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளா வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை நீங்கள் எடுக்கணும். ஏன் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியணும், கரெக்டா? அதனால இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து எடுப்பீங்க, ஓகேவா? எஸ், -5 தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுக்கிறீங்க, -5 தான் நீங்கள் -1ன்னு சொல்லி எடுக்கிறீங்க, ஓகேவா? இட் இஸ் -5 ஒன்லி. அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகேவா? எஸ், ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 ≤ சைன் இன்வர்ஸ் ஆஃப், இருங்க இதை நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன். So finally we get -1 ≤ sin x ≤ 1, right? So அப்போ sin inverse of -1 ≤ sin inverse of sin x ≤ sin inverse of 1. ஓகே வாமா? தெரியல சக்தி, அந்த லைவ்ல தான் நீங்கள் போய் செக் பண்ணணும். ஏன்ட்டு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்?
ஓகே, ஸோ அப்போ இந்த வேல்யூ நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா பிகம்ஸ் மைனஸ் சைன் தீட்டான்னு மாறும். சரிங்களா? அப்போ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. ஓகே, ஸோ லெஸ் than or equal to இங்கே சைன் இன்வர்ஸ் கெட் கேன்சல். ஸோ எக்ஸ் லெஸ் than or equal to இங்கே என்ன வரும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 தான் வரும். சரியா? ஓகேவா? இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னப்பா? எஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன? என்னது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன? இட் இஸ் பை பை 2. நோ. ஓகேவா? ஸோ மைனஸ் பை பை 2 லெஸ் than or equal to எக்ஸ் லெஸ் than or equal to பை பை 2. சரிங்களா? பை பை 2. ஸோ இப்போ இதோட டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பை பை 2 பை பை 2. ஓகேவா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரின்சிபல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பிரின்சிபல் வேல்யூ. ஸோ இதை டேரெக்டாக பார்த்து நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு 1/2. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ எப்போ வந்து ஒய் வேல்யூ வந்து என்ன டிகிரியில் இருக்கும் போது, எந்த வேல்யூவில் இருக்கும் போது நமக்கு 1/2 கிடைக்கும். ஸோ அதில் ஒய்யோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். பிரின்சிபல் வேல்யூ. ஸோ காஸ் 1/2ன்னு வரும் இல்லையா? எஸ். எந்த ஃபங்க்ஷனில்? பயங்கர நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கோ இல்லை ஆன்சர் தெரியலையா? பை பை 3. எஸ் நவ்யா, இட் இஸ் பை பை 3. ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் நீங்கள் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆர் ஒய், இட் மே பி எனி திங். ஓகேவா? ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ஓட வேல்யூ என்னவா வரும்? 10th லைவா? 10th லைவ் 7:30க்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ காஸ் ஒய் ஈக்குவல் டு 1/2ன்னு எடுப்போமா? அப்போ ஒய்யோட வேல்யூ என்னவா வரும்பா? எஸ், இட் இஸ் ஆல்சோ பை பை 3. ஓகேவா? ஸோ பை பை 3ன்னு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு ஸோ எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அப்போ இது என்ன ஆகும்? சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்பா? எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ ஜஸ்ட் அந்த ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளை வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. ஸோ என்ன வேல்யூ வரும் இங்கே? பை பை 6 இல்லையா? பை பை 6ன்னு வரும். இப்போது இந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஸோ 2 இன்டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன? பை பை 3 இல்லையா? ஸோ பை பை 3 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? பை பை 6 இல்லையா? பை பை 6. அப்போது இட் பிகம்ஸ் 2 பை பை 3 plus 2 pi by 6. So LCM எடுத்தீங்க அப்படின்னா இது என்ன ஆகும்? 4 pi plus pi divided by 6 ஆகுமா? So 5 pi by 6 your final answer. Yes, Navya, Rutra. Okay, good. Nagalakshmi 10th class வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்பா. சோஷியல் செக் பண்ணி பாருங்க. எஸ், ஓகேவா? ஸோ 5 pi by 6 தான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் உங்களால் வந்து 1 minute 1.5 minutes சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் 4th யூனிட்ல இருக்கு. ஸோ 4th சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மட்டும் கிடையாது, உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாப்டர். ஓகே, எஸ். அதனால தான் சின்ன சின்ன வேல்யூஸாக இருந்தாலும் ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்கே கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஓகே தான். சரியா? ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1, இட் இஸ் ஈஸி ஒன்லி. ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன், cos inverse of pi by 7 cos pi by 17 minus sin pi by 7 and sin pi by 17 இருக்கு. ஸோ இதுவுமே ஃபார்முலா தான். என்னது? cos a cos b minus sin a sin b. what is the formula? ஸோ ஃபார்முலா என்னப்பா?
Yes, cos A cos B minus sin A sin B. What is the formula? ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? நோவா? No. Yes, anyone? So anyone remember this formula, pa? Yeah, good. Yes, Chitra? Okay, ma. So the cos of A plus B. Okay, va? A plus B. அப்ப இது என்ன ஆகும் நமக்கு? Cos inverse of pi by 7 plus pi by 17 அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? இப்ப இதை நீங்க LCM எடுக்கணும். LCM எடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ வரும்பா? So LCM எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். LCM எடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ வரும்? Cos of A plus B, not A minus B. Cos of A plus B. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கு முன்னாடி LCM எடுக்கணும். ஸோ LCM எடுத்தால் என்ன வேல்யூ கிடைக்கும்? 17 அண்டு 7. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே LCMல எடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டு ப்ரைமில் ரெண்டு ப்ரைம் வேல்யூ இல்லையா? இப்போ என்ன பண்ணுவீங்க? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ 49 and 4 119. ஸோ 119 சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இது என்ன பண்ணுவீங்க? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 பைனும் இங்கே வந்து 7 பைனும் உங்களுக்கு வேல்யூ வந்து மாறும். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 பை டிவைடட் பை 119. ஓகே, ஸோ காஸ் கெட் கேன்சல். ஸோ த ரிமைனிங் வேல்யூ இஸ் 24 pi divided by 119. So இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is belongs to 0 to pi. Okay, which is belongs to 0 to pi தான் இருக்கும். So வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 pi divided by 119. சரிங்களா? So this is your final answer. நீங்க வேணா calculate பண்ணி பார்க்கலாம். 24 into 180 divided by 119 calculate பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வேல்யூக்குள்ளே தான் வரும். செக் பண்ணி பாருங்க. சரியாம்மா? ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதோட டைரக்ட் டொமைன் நீங்கள் சால்வ் பண்ணியே எடுத்துடலாம், பிரச்சனையே இல்லை. ரெண்டு பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் வந்து -1,1 தான். ஸோ அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சராக கூட இருக்கும். சரியா? ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே டொமைன் தான். ஸோ ரெண்டு பேர்த்தோட காமன் எடுப்பீங்க. ஸோ காமன் எடுத்தீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் -1,1 சொல்லி வந்துடும். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா tan ஃபங்க்ஷன்ப்பா. ஸோ tan ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிரின்சிபல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட பிரின்சிபல் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா? எஸ். ஸோ இதோட பிரின்சிபல் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அப்போ tan y ஈக்குவல் டு நமக்கு √3ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கும்? இதோட ரேஞ்ச் வந்துட்டு -π/2, π/2 தான் நம்மளோட ரேஞ்ச் இல்லையா? ஸோ அப்போ இந்த இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ எந்த ஆங்கிளில் இருக்கும்போது நமக்கு வந்துட்டு √3ங்கிற வேல்யூ வருங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? அதாவது ஒய் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். இட் இஸ் π/3 இல்லையா? ஓகேவா? ஸோ அப்போ tan π/3 இருக்கும்போது தான் நமக்கு √3ங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா? ஓகேவா? இந்த π/3 வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லலாம். விச் இஸ் பிலாங்ஸ் டு -π/2, π/2. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? tan இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு √3க்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல, இதை கொண்டு போய் அப்படியே இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/3 equal to π/3 equal to என்ன ஆகும்? ஸோ த tan இன்வர்ஸ் ஆஃப் √3 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்கா? அப்போ இது அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ தட் இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் √3 equal to it becomes tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/3 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வேல்யூ வந்து இருக்கு. சரியா? ஓகேவா? எஸ். ஸோ இந்த வேல்யூ வந்து புரிஞ்சுதா? எஸ் ருத்ரா?
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் √3 எடுத்துருக்கோமா விச் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ எந்த ஆங்கிளில் இருக்கும்போது நமக்கு வந்து √3 கிடைக்குதுங்கிறத பார்க்கணும். அப்போ tan π/3 இருக்கும்போது நமக்கு √3 கிடைக்கும் இல்லையா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், tan இன்வர்ஸ் ஆஃப் √3 தான் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ த tan இன்வர்ஸ் ஆஃப் √3 அப்படியே எடுத்துக்கிறீங்க. இந்த √3க்கு பதிலாக இங்கே என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், tan π/3ன்னு வச்சுருக்கோமா, அந்த tan π/3 இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்க. Now it is clear? Okay வா. So simply இதை cancel பண்ணீங்கன்னா get the value π/3. Okay, so the π/3 is the final answer. Okay வாமா, புரிஞ்சுதா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் -√3 கொடுத்துருக்காங்க. சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மைனஸை மட்டும் வெளியே எடுப்பீங்க. ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆஃப், அதாவது வந்துட்டு இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் √3ன்னு சொல்லி எடுத்துருக்கீங்களா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுப்பீங்க. அப்போ -√3மா. ஸோ tan y ஈக்குவல் டு -√3 அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ இது என்ன ஆகும், tan ஆஃப் -π/3ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகும்ப்பா, விச் இஸ் ஈக்குவல் டு -√3. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு -π/3 வந்து கிடைக்கும். சரியா, சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, எஸ் கிளியராப்பா, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ த ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் இது ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4.3லேருந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் ஈஸி தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ முடியாத பட்சத்தில் ஒரு சில டிஃபிகல்ட் கொஷின்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். மற்றபடி மேக்ஸிமம் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அப்படிங்கிறத கேட்டுருவாங்க, பிரின்சிபல் வேல்யூ கேட்டுருவாங்க, அண்ட் டொமைன் வந்து கேட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக வர்றதை மட்டும் நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். சரியா, அதே மாதிரி நெக்ஸ்ட் செஷனில் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகே, yes, so thank you pa, thank you all, see you, good night.